ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து நம்ம ஒரு கிட் வாங்கியிருந்தோம்னா ட்ராயிங் கிட்டு. ஸோ அந்த ட்ராயிங் கிட்டிலேருந்து ஒரு டூல் மட்டும் எடுத்து, அதாவது ஒரு பென்சில், அதில் தான் சார்கோல், கிராஃபைட் நிறைய இருந்துச்சுன்னா, ஸோ அதுலேருந்து ஒன்று மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி எது எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து சார்கோல் பென்சில், அந்த 3 சார்கோல் பென்சில் இருக்குன்னா, சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 சார்கோல் பென்சில் இருக்குது. அந்த சார்கோல் பென்சில் எடுத்துக்க போகிறேன். அண்டு சார்கோல் ஸ்டிக்கு, பேக்ரவுண்டுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டேன். 3 ஸ்டிக் இருக்குது, இதுவும் ஹார்டு, மீடியம், சாஃப்ட் அப்படின்னு. அண்ட் ஒரு கட்டர் இருந்துச்சு, நான் அந்த கட்டரையும் எடுத்துக்கிட்டேன். நீடர் எரேசர் இதெல்லாம் என்கிட்ட தனியாகவே இருக்குது. ஸோ இது புதுசாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். ஷார்ப்னர் எடுத்துக்கிட்டேன். ஷார்ப்னர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே நான் அதில் வந்து எடுக்கல, இது மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட் பென்சில்ஸ் அண்டு மற்ற டூல்லாம் வச்சு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து சார்கோல் பென்சில், சார்கோல் ஸ்டிக்கு, அந்த கட்டர், ஷார்ப்னர் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன் இதுலேருந்து. அண்டு வேறு என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பென்சிலை காட்டிடுறேன். இது வந்து சாஃப்ட்டு, மீடியம், ஹார்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 பென்சில் இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஷார்ப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் லைவ் போனப்போ ஷார்ப் பண்ணிட்டேன். அண்டு சார்கோல் ஸ்டிக்கு, அந்த சார்கோல் ஸ்டிக்கில் இருக்க இதை வச்சு நம்ம சுரண்டி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பிளெண்டிங்க்கு வந்து நான் மேக்கப் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். மேக்கப் ப்ரஷ் அண்டு அந்த பவுடர் மாதிரி வரும்னா அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த காட்டன் எடுத்துக்கிட்டேன். அண்டு வந்து நீடர் எரேசர் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன்னா அந்த நீடர் எரேசரையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்டு வேறு வந்து நமக்கு வந்து நார்மல் எரேசர், ஜெல் பென், பேட்ரி எரேசர் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேப்பர், நான் வந்து வீட்டிலே ஹேண்ட்மேடாக ஒரு ஸ்கெட்ச் புக் செஞ்சேன். ஆல் டைம் பேப்பர், ஆல் டைம் ட்ராயிங் ஷீட் அப்படின்னு சொல்லி அந்த ஷீட் யூஸ் பண்ணி A6 அந்த சைஸில் செஞ்சேன். ஸோ நான் அப்போ அந்த ஸ்கெட்ச் புக் யூஸ் பண்ணி தான் ஒரு ஆல்ரெடி புத்தா பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்காவை ட்ரா பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மாஸ்கிங் டேப் வச்சு நான் எல்லாத்தையும் அந்த இதை கவர் பண்ணிக்க போகிறேன். டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மீடியம் சார்கோல் பென்சில் இருக்குன்னா அந்த மீடியம் சார்கோல் பென்சிலை எடுத்து தான் நான் வந்து ஹேர் ட்ரா பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக் ஹேர் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக சார்கோல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். கிராஃபைட்டில் ஓரளவுக்கு நல்ல ரியலிஸ்டிக் கிடைக்கும். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி போனால் நமக்கு கிடைக்கும். சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லாவே வந்திருக்கு. பட் அதை விட எனக்கு இன்னும் டார்க்காக ரொம்ப ரியலிஸ்டிக்காக எனக்கு ஃபீல் ஆனது நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு சார்கோல் யூஸ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நான் கேம்லின் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி போர்ட்ரேட் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட் மீடியம் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி ஹேர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு மேக்கப் ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். சார்கோல் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மேக்கப் ப்ரஷ் தான் பிடிக்கும் நார்மலாகவே. அண்ட் சாஃப்ட் பென்சில் எடுத்துக்கிட்டேன். சாஃப்ட் பென்சில் வந்து இன்னும் நல்லா டார்க்காக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இந்த பென்சில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கேம்லின் சார்கோல் பென்சில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்டு கிராஃபைட் பென்சில் வந்து நான் வந்து லைவில் சும்மா ஒரு கார்ட்டூன் ரெஃபர்சலாக அது ட்ரை பண்ணேன். அதில் யூஸ் பண்ணதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபுல் போர்ட்ரேட் வந்து கண்டிப்பாக அந்த இதில் யூஸ் பண்ணி நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். இப்போ இந்த சார்கோல் வச்சு, அதாவது சாஃப்ட் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி ஹேர் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். அண்டு எங்கெல்லாம் டார்க் ஃபேஸில் தேவையோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஐப்ரோ, ஐபால்ஸ், எல்லாத்துக்குமே நமக்கு அந்த சாஃப்ட் சார்கோல் தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
ஃபேஸில் இருக்க லைன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ஹார்டு சார்கோல் பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஷேடிங் கொடுக்குறேன். அதை வச்சு தான் நான் ஷேடிங் கொடுக்குறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அதில் ஷேடிங்ஸ் வந்துச்சு பர்ஃபெக்டாக. நான் அது வரைக்கும் சார்கோல் ரொம்பலாம் யூஸ் பண்ணதில்லை, ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஓகேவாக வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சார்கோல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், பட் எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை அப்படின்றனால எதுவுமே இப்போ வந்து என்னால் பண்ண முடியலை. லாஸ்ட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா கிராஃபைட் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் டீட்டெயிலிங் ட்ரா பண்ணேன். அதாவது நான் தனியாக வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணாமல் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படி வருது ஹைலைட்ஸ் கொடுக்க எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் கண்டிப்பாக கிராஃபைட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வருது அப்படின்றத சீக்கிரமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் இப்போ வந்து நான் ஃபேஸில் எங்கெல்லாம் ஷேட் கொடுக்கணுமோ டார்க் லைட் ஷேட் இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வந்து மேக்கப் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். பட் மேக்கப் ப்ரஷ் வந்து பிளெண்டிங்க்கு, அதாவது லைட் ஷேட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா ஓகேவாக இல்லாத காரணத்தால் நான் வந்து காட்டன் யூஸ் பண்ணேன். காட்டன் கிளாத் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து காட்டன் யூஸ் பண்ணேன். லிப் வந்து டார்க்காக இப்போ நான் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிளெண்டிங் பண்ணினேன் ஃபேஸில். ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து சார்கோல் ரொம்ப ட்ரை பண்ணலை இது வரைக்கும். 1-2 ஒரு 4-5 போர்ட்ரேட் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து மினி போர்ட்ரேட் அப்படின்னு தான் சொல்லணும். A6 சைஸில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அவுட் ஆஃப் ஆர்ட்ஸ் ஐஸ்வர்யா வந்து கேட்டிருந்தாங்க, மினி போர்ட்ரேட் சேலஞ்ச், சின்ன சேலஞ்ச் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மினி போர்ட்ரேட் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் இதில் வந்து அவுட்லைன்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு போர்ட்ரேட் சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு, சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவுட்லைன்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்து ட்ரை பண்ணி போடுங்க, சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிங்களா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, சேலஞ்ச் மாதிரி. ஸோ சரி, நம்ம தான் அவுட்லைன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோமே, ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மினி போர்ட்ரேட். நான் இந்த அளவுக்கு குட்டியாக வரைகிறது A6 சைஸில். அதுக்கு முன்னாடி A4 A3 சைஸில் நான் வந்து சின்ன ஃபேஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பட் தனியாக ட்ரை பண்ணல. ஸோ இந்த A6 இந்த மாதிரி சைஸில் ட்ரை பண்ணல. ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். அண்டு நீங்கள் இன்னும் நிறைய சேலஞ்செலாம் சொல்லியிருந்திருக்கீங்க. கண்டிப்பாக அந்த சேலஞ்செலாம் நான் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் மட்டும்தான் வேணும். ஏன்னா நான் டெய்லரிங் கிளாஸ் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி. டெய்லரிங் கிளாஸ் போகிறனால எனக்கு டைம் சுத்தமாக இல்லை அப்படின்னு. ஸோ அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் கரெக்டாக நான் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாமே வந்துடும். கண்டிப்பாக நான் இப்போ வந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன், பட் அதுபடி நடக்குமா என்னன்னு தான் தெரியல, பார்க்கலாம். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து அந்த சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணி நான் பேக்ரவுண்ட் ட்ரா பண்ணேன், பட் கரெக்டாக அந்த இடத்துல நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸ்டாப் பண்ணி ஒரு சில டைம் ஸ்டாப் பண்ணி தான் நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து அது ஷூட் ஆகலைன்றதை நான் அதுக்கப்புறம் தான் கவனித்தேன் வீடியோ பார்க்குறப்ப தான். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வேணால் நல்லா டீட்டெயிலாக போடுறேன். இப்போ வந்து அந்த மாஸ்கிங் டேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்குது. ஸோ அதுக்காக தான் மாஸ்கிங் டேப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாகவே இதை ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ட்ரா பண்ணிட்டேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ நான் கிளம்புறேன். டாட்டா, பை பை, see you.